இப்ப நாம மேஷ ராசி முதல் மீன ராசி வரையிலான 12 ராசியினருக்கு இந்த வாரம், அதாவது செப்டம்பர் 14ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரைக்கும் எப்படி இருக்க போகுதுன்றத தான் நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளையும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு தமிழ்நாட்டின் 2 பிரபலமான ஜோதிட வல்லுநர்கள் நம்ம அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். முதலில் அவர்களை வரவேற்கலாம். முதலாவதாக உதாரண ஜோதிடர் திரு பீமராஜ ஐயர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அடுத்ததாக திருக்கோவிலூர் திரு ஹரிபிரசாத் சர்மா அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம். முதலாவதாக மேஷ ராசியினருக்கு இந்த வாரம் சாதகமான வாரமா இருக்க போதா, இல்ல எப்படி அமைய போகுதுன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? பீமராஜ ஐயர் சார் சொல்லுங்க, மேஷ ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? மேஷராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் அற்புதமாக இருக்க போகின்றது. ராசியாதிபதி செவ்வாய் அவர் கன்னி ராசியில சஞ்சரித்து கொண்டிருந்தார் 6ஆம் இடத்துல. இயற்கை அசுப கிரகம் 6ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது அப்படின்னு எடுத்துட்டாலும் கன்னியில செவ்வாய் இருந்து சனி செவ்வாய் பார்த்து கொண்டிருந்தாங்க. அந்த நிலை முடிவுக்கு வந்துவிட்டது. அந்த செவ்வாய் கன்னிலேருந்து துலாத்துக்கு வந்து விட்டார். நேற்று இரவு வந்தார். அப்படி வரும்போது ராசியாதிபதி ராசியை பார்க்கிறார். சுபருடைய வீட்டுல சுக்கிரன் வீட்டுல இருந்து பார்க்கிறார். அவர் குருவுடைய பார்வையை பெற்று ராசியை பார்க்கிறார். அதனால ஏதோ ஒரு விஷயம் மிஸ் ஆயிருந்தது இல்லையா, அது திரும்ப கிடைச்சிரும். பணமுடை இருந்தது அப்படின்னு சொன்னா நிறைய பணம் இதுக்கப்புறம் வர ஆரம்பிக்க போகின்றது. முக்கியமான செயல்கள், வீடு கட்டுறது, கல்யாண சம்பந்தமான வேலைகள் ஆரம்பிச்சு ரொம்ப சுணுக்கமா இருந்தது, சரியா போகல, நின்று போயிருக்கு அப்படின்னு சொன்னா திரும்ப அதெல்லாம் உங்களால தொடர முடியும். இப்படியாக சகோதரர்களிடையே சண்டை சச்சரவு இருந்தா பேசி சரி பண்றதுக்கு, சொத்து பிரச்சனை இருந்ததுன்னா அதெல்லாம் சரி பண்றதுக்கு நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த வாரத்துல வரக்கூடிய விரத நாட்கள், விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஆவணி மாதம் முடிந்து புரட்டாசி மாதம் தொடங்குகின்றது. அதனால புரட்டாசி மாத பிறப்பு. ரெண்டாவது இது மகாலய பட்ச காலமா இருக்கும். அதுல மத்தியாஷ்டமி, மகாவியதிபாதம், அவிதவா நவமின்னு சொல்லக்கூடிய நாட்கள், அப்புறம் சந்நியஸ்த மகாலயம், கஜச்சாயை, சஸ்திரகத மகாலயம் சொல்லி ரொம்ப விசேஷமாக பித்திரு கர்மாக்கள், அதற்கான தான தர்மங்கள்லாம் செய்யக்கூடிய விசேஷமான அம்சம் வருகிறது. இறை வழிபாடு சம்பந்தமா பார்க்கும்போது மாத சிவராத்திரி விரதம், பிரதோஷ விரதம், ஏகாதசி விரதம் இதெல்லாம் இந்த வாரத்துல வருகின்றது. அதுல இறை வழிபாடு யாரெல்லாம் செய்யணுமோ எல்லாருமே செய்யலாம். மகாலயபக்ஷ சம்பந்தமா வரக்கூடிய நாட்கள்லாம் யாரெல்லாம் தந்தை இல்லையோ அவர்கள் இந்த நாட்கள்லாம் என்ன செய்யணுமோ குல வழக்கப்படி அதை செய்து பித்திருக்களுடைய ஆசையும் இறையுடைய அனுகிரகத்தையும் இந்த வாரத்துல பெறலாம். சார், நீங்க சொன்னதுல இருந்து ஒரு விஷயம் தெளிவாகுது. மேஷ ராசினருக்கு இந்த வாரம் நல்லதொரு வாரமாக தான் அமைய போகுதுன்றது. தொடர்ந்து ரிஷப ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது சார்? ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் தடைப்பட்ட காரியத்தை தொடங்கக்கூடிய யோகமானது இருக்கிறது. கைவிட்டு போன வேலை, ஆரோக்கியம், சொத்துக்கள் இதெல்லாம் நீங்க மீட்க முயற்சி செய்யலாம். வீடு சம்பந்தமான யோகம், வாகனம் சம்பந்தமான யோகம் ஏற்படும். கல்வி சம்பந்தமா பெரிய காலேஜில் போய் படிக்கிறது தான் கனவுன்னு சொன்னா அந்த விஷயம் நனவாகிறதுக்கான அம்சம் இருக்கிறது. உத்தியோக ரீதியா எனக்கு உயர்வு வேணும், ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த வேலை, நான் வேலை மாறலாமான்னு கேட்டா அதற்கான முயற்சிகளை நீங்க செய்யலாம். இதெல்லாம் உங்களுக்கு அனுகூலமா இருக்கிறது. செவ்வாயுடைய மாற்றம் 6ஆம் இடத்திற்கு வரும்போது இதெல்லாம் செய்யறதுக்கான ஒரு தைரியமானது உங்களுக்கு கிடைக்கும். கடன் தேவைன்னு சொன்னாலும் கூட நீங்க முயற்சி செய்தா இந்த வாரத்துல கடன் கிடைக்க பெறுவீர்கள். இப்படியாக இந்த வாரம் உங்களுக்கு வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய நல்ல வாரமாக அமைய போகிறது. சார், ரிஷப ராசியினருக்கு மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் தரக்கூடிய வார்த்தைகளை சொல்லியிருக்கீங்களே, சொல்லலாம் சார். தொடர்ந்து மிதுன ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது சார்? மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்துல ராசியாதிபதி புதனுடைய மாற்றமானது நிகழ்கின்றது. நல்லா படிக்கலாம். படிப்பு சம்பந்தமா என்ன பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் இப்போ சரியாகும். வேலை சரியா அமையாதவர்கள், நிறைய படிச்சிருக்கேன் ஆனா அதற்கான வேலை எனக்கு கிடைக்கலன்னு சொன்னா இந்த வாரத்துல நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. எதெல்லாம் உங்களுடைய கனவாக இருந்ததோ, இந்த ஒரு கன்சர்ன்ல நான் ஒர்க் பண்ணணும்னு சொல்லி அந்த இடத்துக்கெல்லாம் நீங்க அப்ளை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் பிஸ்னஸ் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன்னு ரொம்ப காலமாக காத்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் இப்போ அதற்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறது. 5ஆம் இடத்துல செவ்வாய் குரு பார்க்குறாரு அந்த இடத்துல. அதனால பிஸ்னஸுக்காக ஒரு பார்ட்னர் வேணும்னு சொன்னாலும், வங்கியில் பிஸ்னஸ் லோன் வேணும்னு சொன்னாலும் அது கிடைக்கிறதுக்கான அம்சமானது உங்களுக்கு இருக்கிறது. கல்வி சம்பந்தமாக, உத்தியோகம், சுயதொழில் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. சார், மிதுன ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து மற்ற ராசினருக்கான வார பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நேயர் ஒருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க. என்னன்னு பார்க்கலாமா? பார்க்கலாம் சார். கண்ணன் சிதம்பரபுரம், திருநெல்வேலி மாவட்டத்துல பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 2/12/2013 காலை 9:54 மணிக்கு பிறந்திருக்காங்க. ஐயா, என் மகன் பள்ளி படிப்பை முடித்த பின் மேற்கொண்டு என்ன படிக்கலாம், அவனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க சார். ஜாதகர் அனுஷ நட்சத்திரம் முதல் பாதம் விருச்சிக ராசியில பிறந்திருக்காரு. லக்னம் மகர லக்னமாக இருக்கிறது.
அப்போ என்ன படிக்கலாம் அப்படின்னு கேட்கறது வந்து, இந்த லக்னத்திற்கு 10ஆம் அதிபதி எப்படி இருக்கார் அப்படின்னு பார்க்கும்போது, அது வந்து சுக்கிரன். அந்த சுக்கிரன் வந்து உத்திராடம்னு சொல்லக்கூடிய சூரியனுடைய நட்சத்திர சாரத்த பெற்று குருவுடைய ராசியில சஞ்சரிக்கின்றார். அதனால சூரியனுடைய தொடர்பு அதிகமாக இருக்கிறது. லக்ன அதிபதி உச்சபலத்தோடு ராகுவோடு சேர்ந்திருக்காரு. டைரக்ட்டா வந்து மெடிசின் மருத்துவம் படிக்கலாம். இந்த குழந்தை வந்து எதிர்காலத்தில சிறந்த டாக்டரா வரலாம். அதிலயும் ஒரு சர்ஜனா வரக்கூடிய அம்சமானது இருக்கிறது. இந்த ராசியில இருக்கக்கூடிய நிலையெல்லாம் தாண்டி 10ஆம் அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிரன்னு சொல்லக்கூடியவர் வந்து வர்க்கோத்தமம்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை அடையறாரு. நவாம்சத்திலயும் அதே குருவுடைய வீட்ல அவர் சஞ்சரிக்கிறார். அதேபோல நவாம்சத்தில இந்த சந்திரன் வந்து சிம்ம ராசியில சஞ்சரிக்கின்றார். நவாம்ச லக்னத்திலிருந்து 10ஆம் இடத்துல சூரியனான் இருக்கார். அதேபோல தசாம்சம் சொல்லக்கூடிய அம்சத்திலயும் கூட அந்த ஜீவனம் சம்பந்தமாக சூரியன், கேதுவுடைய தொடர்பு வருகிறது. நேரடியாக டாக்டர் ஆகறதுக்கான யோகமானது ரொம்ப பிரகாசமா இருக்கிறது. அதுல ஃபுல்லா நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம் இப்பயிலிருந்தே. ஏன்னா டாக்டர் சொன்னா அதுக்கு முன்னாடி நீட் கிளியர் பண்றதா இருக்கும். பிறகு வந்து செலவு அதிகமாக செய்து படிக்க வைக்கக்கூடிய படிப்பாக இருக்கும். அதனால இந்த ஜாதகத்துல இவர் வந்து மருத்துவர் ஆகக்கூடிய, அதுல ஒரு ரொம்ப ஸ்பெஷலா ஒரு சர்ஜனா வரக்கூடிய யோகமானது இருக்கிறது. திசை என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, சனியுடைய திசையில பிறந்து, அந்த திசையில இப்போது வந்து நடக்கிறது செவ்வாயுடைய புக்தி. இந்த மாதம் பூர்த்தியாகி அடுத்து வரக்கூடிய சனி திசையில ராகுவுடைய புக்தி நடக்கின்றது. லக்னாதிபதி சனி 10ஆம் பாவத்தில் இருக்கார், உச்சமா இருக்கார், கூட ராகுவோடு இருக்காருன்னு பார்த்தோம். அந்த 2ம் சேர்ந்து தசையும் புக்தி நடக்கும்போது தான் இந்த கேள்வி நீங்க கேட்கிறீங்க. அதனால பெரிய பதவி அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த சுக்கிரன் அவரு சூரியன் சாரம் பெற்ற அந்த தொடர்பு எல்லாத்தையும் பார்க்கும்போது மறுபடியும் அதே விஷயம் தெளிவாகுது. அதனால இந்த குழந்தை எதிர்காலத்துல ஒரு சிறந்த மருத்துவரா வருவார். சார், இந்த நேயர் வந்து ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போட என்னுடைய மகன் அடுத்து என்ன படிக்கலாம், அவனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்னு கேட்டிருந்தாங்க. ரொம்ப ஒரு திருப்திகரமான விளக்கத்த குடுத்திருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். ஹரிபிரசாத் சார், நீங்க சொல்லுங்க. நெறைய நேயர்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம், தன்னுடைய குழந்தையுடைய எதிர்காலத்த நம்ம எந்த வயதுல கேட்டு தெரிஞ்சுக்கலாம்? அப்படி கேட்கும்போது என்னென்ன விஷயத்த நாம துல்லியமாக கேட்டு தெரிஞ்சுக்க முடியும்? நிச்சயமாம்மா. இப்போ இது வந்து ஒரு நல்ல கேள்வி. எல்லாருமே இப்போ இவங்களுக்கும் வந்து கொஞ்சம் ஆவல் தானே இல்லையா? 12 வயசு தான் ஆறுது. இருந்தாலும் அடுத்தது என்ன பண்ணணும்? 13 வயசு தானே ஆறுது. இருந்தாலும் நான் சீக்கிரமாவே இப்போ தெரிஞ்சுக்கிட்டா, அதுக்கு தகுந்த மாரி ப்ரிப்பேர்டா இருக்கலாம்ங்கிற மாரி கேட்கிறா. இப்போ அதே மாரி 9த், 10த்லேயே தான் இப்போ தான் எல்லாம் பேசிக்கே ஸ்டார்ட் பண்ணிடுறா இல்லையா? இந்த குழந்தைய பொறுத்தவரைக்கும் இது டாக்டரா போகும்னு சொல்லிட்டாரு. அப்போ 9த்லேருந்தே அதெல்லாம் பேஸ் போட்டா தான் சரியா இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ எல்லாருமே அந்த ஒரு குழந்தையுடைய ஜாதகம் அப்படிங்கிறத நீங்க பிறந்த உடனேயே ஒரு ஜோதிடரால் சொல்லிட முடியும். ஜோதிடர் வந்து கையில கொண்டு போய் குடுக்கும்போதே, நான் அதெல்லாம் தேவையே இல்ல. அந்த நேரத்தில கேட்காதீங்க. குழந்தை என்ஜாய் பண்ணட்டும் லைஃப. குழந்தையா இருக்கட்டும். ஸ்கூல் லைஃப்ல நல்லா என்ஜாய் பண்ணட்டும். நம்ம வயசு அப்படின்னு வரும்பொழுது எப்போ தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா, அந்த கிட்டத்தட்ட இந்த 10த் வராங்க இல்லையா? 10த் வரும்பொழுது தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. 10த்தோ அந்த டைம் வரும்பொழுது, அடுத்து +1 வரும்போது தான் நம்ம குரூப்புங்கிறத பிரிக்கிறா. இந்த குரூப் பிரிக்கிறதுக்கு முன்னாடி எந்த குரூப்ல போட்டா சரியாக இருக்கும்? அவனுக்கு சயின்ஸ் சப்ஜெக்ட் சரியா வருமா? அதிலேயே பயாலஜி எடுத்துக்கலாமா? வேண்டாமா? அதே மாதிரி காமர்ஸ் லைன்ல போட்டா போதுமா? இல்ல அவன் எது வேணா படிக்கட்டும் அப்படிங்கிற மாரி விட்டுடலாமா? அப்படியும் ஒரு சில பேர் இருப்பா. அவன் என்ன படிச்சாலும் அவன் பரம்பரை தொழில தான் பண்ணுவான். இதுல வந்து ரொம்ப ஒரு அற்புதமான தகவலை சொன்னார். எல்லா இடத்துலயுமே சூரியனுடைய ஆதிக்கம், சூரியன் புள்ளிங்கிறத சொல்லி அந்த பையன் வந்து மருத்துவத்துறை எடுத்துக்கலாம்னு சொன்னார். ஆனால் நிறைய ஜோதிடர்கள் நான் கொஞ்சம் வருத்தத்தோடயே பதிவு பண்ணுறேன். இந்த சூரியனை மருத்துவத்துறைக்கு எடுத்துக்கொள்வதே இல்லை. இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, செவ்வாய் தான் ரத்தம், செவ்வாய் தான் பிளட் இருந்தால் தான் டாக்டர் அப்படின்னு சொல்லி செவ்வாயை பிரதானமாக சொல்கிறார்கள். ஆனால் உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மருத்துவத்துறைக்கு அதிபதி சூரியன் தான். அது சந்தேகமே கிடையாது. இல்லை செவ்வாயில் சம்மந்தப்பட்ட ஒரு சர்ஜனா போகலாம் அப்படிங்கிற விஷயத்த சொன்னார். சர்ஜரிங்கிறதுக்கு அவங்க ரொம்ப பெரிய ஒரு சர்ஜனாவா அப்படின்னு சொன்னால், அவன் ஏதோ வெறும் மாஸ்டர் ஆஃப் ட்ரக்ஸ் படிக்கிறதுங்கிறது வேறு, எம்டி படிக்கிறதுங்கிறது வேறு, எம்எஸ் பண்ணுறதுங்கிறது வேறு. இப்போ நிறைய ஸ்பெஷலைசேஷன் வந்துருச்சு. முதல்லலாம் வெறும் பீடியாட்ரிஷியன் மட்டும் பார்த்தோம். இப்போ பீடியாட்ரிஷியன்லேயே நிறைய ஸ்பெஷலைசேஷன் பீடியாட்ரிஷியன்லாம் இருக்குது. அதுலேயே நிறைய ஒன்றுத்துலேயுமே தனித்தனி சிறப்பு துறைகள்லாம் நிறைய பரவிடுச்சு இல்லையா? அந்த மாதிரி இவர் தனக்குரிய துறையை தேர்ந்தெடுத்து கொள்ள முடியும். இது எல்லாருமே அது அந்த டைமில் போய் கேட்டால் போதும். எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் பிஜியில் போய் நான் நீட்டுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். அந்த நேரத்தில் எனக்கு நீட் கிளியர் பண்ணிட்டேன்னா நான் எதில் நான் பிஜி பண்ணுறதுன்னு கேட்குறதுக்கு அப்போ போய் பார்த்துட்டா போதும். ஆனால் முதல்ல இந்த வயசில் ஒரு சின்ன வயசு அப்படின்னு இருக்கும்போது 10th படிக்கும்போது முதல்ல எம்பிபிஎஸ் போகலாமா வேண்டாமா? ஏன்னா நீட் கோச்சிங் கிளாஸ்க்கே நிறைய செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. அந்த செலவுக்கு முன்னாடி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுங்கிறது நல்லது. அந்த டைம்லேயே நிச்சயமாக உங்கள் ஜோதிடரால் சொல்லிவிட முடியும். என்னதான் வெறும் 9 கிரகம்தான். ஆனால் உலகத்தில் 1,50,000 தொழில் இருக்குது, நிறைய ஸ்பெஷலைசேஷன் இருக்குது, நிறைய பண்ண முடியும், எல்லாத்தையும் பிரித்து பார்க்க முடியும். ஆனால் இவருடைய இந்த இப்போ மெயினாக ஜோதிடத்திற்கு அடிப்படையே காலதேச வர்த்தமான ஜாதி மத நிறபேத யுக்தி ஸ்ருதி அனுபவம்னு சொல்கிறார். இந்த பையனுக்கு இது வருமா வராதா இது எல்லாத்தையும் துல்லியமாக கணக்கிட்டு
ஒரு 10th படிக்கும்போது ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. உங்களுடைய கேள்விக்கு நேரடியான பதில் 10th படிக்கும்போது ஜாதகத்தை எடுங்கோ. ஒரு தடவை பார்த்துக்குங்கோ. +2 முடிச்ச உடனே அடுத்து ஒரு தடவை பாருங்கோ. அதே மாதிரி யூஜி ஃபுல்லாக 5 இயர்ஸோ 3 இயர்ஸோ 4 இயர்ஸோ ஏதோ முடிச்சிட்டானோ யூஜி முடிச்ச எடுத்து பிஜி பண்ண முடியும் ஒரு தடவை பார்த்துக்குங்கோ. தட் இஸ் எனஃப். அதிலேயே உங்களுக்கு எல்லாமே தெளிவாக தெரிந்துவிடும். சார், நம்ம நிகழ்ச்சியின் மூலமாக நேயர்களுக்கு ரொம்ப அழகா புரிய வச்சிருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். அடுத்ததாக கடக ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, கடக ராசியினருக்கு இந்த வாரம் சிறப்பான வாரமா இருக்க போதா இல்ல அவங்க கவனமா இருக்கணுமா சார்? கடகராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் கை கொடுக்கக்கூடிய நல்ல வாரமாக அமையப் போகின்றது. நீங்க நினைச்சதெல்லாம் செய்யலாம். செய்ய தொடங்குற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சக்சஸ் ஆகும். இதுக்கு முன்னாடி தோல்வி அடைந்திருந்தா வெற்றி கிடைக்கும். எந்த இடத்துல உங்கள புறக்கணித்தார்களோ, ரிஜெக்ட் பண்ணாங்களோ, அந்த இடத்துல உங்களை ஏற்றுக்கொள்வார்கள். இது திருமண விஷயத்திற்கு பொருந்தும். சொத்து வாங்குறதுக்காக நீங்க ஒரு மனை, வீடு பார்த்து சரியா அமையலன்னு சொன்னா, திரும்ப போய் பார்க்கும்போது அமைஞ்சிரும். இந்த விஷயத்துக்கு பொருந்தும். அப்படியாக தடை ஏற்பட்டிருக்கு. ஏதாவது ஒரு பயணம் செய்யறதுக்கோ, ஒரு வேலை பண்றதுக்கோ தடை ஏற்பட்டிருக்குன்னு சொன்னா, அதெல்லாம் சரி பண்ணலாம். முதல்ல உங்களுக்கு இந்த வாரத்துல ஒரு நம்பிக்கை வந்துரும். ஒரு உற்சாகம் வந்துரும். நமக்கு டைம் ஒர்க் அவுட் ஆக போகுது. நம்ம சக்சஸ் பண்ணுவோம், தேர்ச்சி பெறுவோம், வெற்றி பெறுவோம். பிறர் நமக்கு அனுகூலமா இருப்பாங்க அப்படின்ற எண்ணமானது வந்துரும். அந்த எண்ணத்திற்கு ஏற்றவாறு செயல்கள் அனைத்தும் மிகச் சிறப்பாக நடக்கும். இந்த வாரம் அனுகூலமா இருக்கு. சார், கடக ராசியினருக்கு உங்களுடைய வார்த்தைகள் மிகப்பெரிய அளவுல பூஸ்ட் அப் பண்ணும்னே சொல்லலாம் சார். நல்ல ஒரு வார்த்தைகளை சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து சிம்ம ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது சார்? சிம்மராசி என்பர்கள் இந்த வாரத்துல ஆவணி மாதம் முடியிற வரைக்கும் முதல் 3 நாட்கள் சாதகமான, அனுகூலமான பலனை மிகச் சிறப்பாக பெற போறீங்க. அதனால முக்கியமான செயல்கள்லாம் இருந்ததுன்னா, இன்றிலிருந்து இன்றைக்கு நாளைக்குள்ள செஞ்சு முடிச்சிருங்க. ஏன்னா சூரியன்னு சொல்லக்கூடியவர் ராசி அதிபதி. ராசியில ஆட்சி பலம் பெற்றிருக்கார். ரொம்ப விசேஷம், நல்லது. அடுத்து புரட்டாசி மாதம்னு சொல்லும்போது சூரியன் சிம்மத்திலிருந்து கன்னிக்கு வருவார். பொதுவா கன்னியில சூரியன் வந்தா பிரச்சனை இல்ல. கல்வி, உத்தியோகத்திற்குலாம் அது நல்ல விஷயம் தான். பேசுறதெல்லாம் ரொம்ப நல்லா பேச முடியும். அந்த பேச்சாற்றல் சிறப்பா இருக்கும். அதையே தொழிலா வச்சிருக்கவங்க, வேலை பார்க்குறவங்க அத கொண்டுலாம் ரொம்ப பரிமளிக்க முடியும். அதெல்லாம் நல்லா இருக்கு. ஆனா அந்த சனியும், சூரியனும் பார்த்துக் கொள்வார்கள். இந்த புரட்டாசி மாதம் முழுக்க சூரியன் கன்னி ராசியில சஞ்சரிக்கிற வரைக்கும், சூரியனுக்கு நேர் எதிர் வீட்ல மீன ராசியில சனி இருந்து 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக் கொள்வார்கள். ஏற்கனவே உங்களுடைய ராசிக்கு அஷ்டம சனி நடக்கும்போது, அவருடைய பார்வை ராசி அதிபதிக்கும் விழறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதனால ரொம்ப முக்கியமான செயல்கள்னா முதல் 2 நாள்ல வச்சிருங்க. அதன் பிறகு வழக்கமான வேலைகள் அனைத்தும் செய்து கொண்டிருக்கலாம். பெரிய மனிதர்கள், பெரிய நபர்கள பகைத்துக் கொள்ளக்கூடாது. முக்கியமான செயல்களை முதல் 2 நாள்ல வச்சுக்கணும். அதன் பிறகு வரக்கூடிய 4, 5 நாட்களும் கூட வழக்கமான பணிகள் நல்லபடியாக நடக்கும். சார், சிம்ம ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து கன்னி ராசியினருக்கு எப்படி இருக்க போகுது? வீட்லயும் வெளியேயும் அவங்களுடைய சூழல் எவ்வாறு இருக்க போகுது சார்? கன்னிராசி என்பர்கள் இந்த வாரம் கொடுத்து வைத்தவர்களைப் போல நல்ல பலனை அனுபவிக்க போகிறீர்கள். உங்களுடைய ராசியாதிபதி ராசிக்கு வர்றது, சூரியனும் ராசியில சஞ்சரிக்கிறது, 10ஆம் இடமான தசம கேந்திரத்துல குருவுடைய சஞ்சாரம் இருக்கிறது. இதெல்லாம் உங்களுக்கு அனுகூலம் பண்ணும். ராசியில இருந்து அஷ்டமாதிபதி செவ்வாய் ராசியிலிருந்து விடுதலை ஆயிட்டார். வெளியில போயிட்டார். உங்களை ரிலீஸ் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லலாம். அதனால தேவையில்லாத பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருந்த கன்னிராசி என்பர்கள் அதிலிருந்து விடுபட போறீங்க. அப்பாடா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனநிலை உங்களுக்கு கிடைக்க போகிறது. இந்த வாரம் அனுகூலமா இருக்கும். நீங்க எதெல்லாம் கேட்டு பெற முடியாம கஷ்டப்பட்டீங்களோ அதெல்லாம் இப்போ உங்களுக்கு கிடைக்கும். மேல படிக்கிறேன்னு நீங்க விரும்புறீங்க. ஆனா குடும்ப சூழ்நிலை சாதகமா இல்ல அப்படின்னு சொன்னா, இப்போ நான் வேலைக்கு போயிட்டே படிக்கிறேன் அப்படின்ற முடிவுக்கு வரலாம். சுயதொழில் தொடங்கணுன்ற எண்ணம் இருக்கும்போது, கடன் வாங்கி செய்யறதுக்கு அல்லது ஒரு பார்ட்னர் நான் பணம் போடுறேன். நீ அந்த வேலை தெரியும் பண்ணு அப்படின்னு சொல்லுவாரு. இதுபோல உங்களுடைய கனவுகள், ஆசைகள்லாம் நடக்கக்கூடிய அம்சமானது இருக்கிறது. இதற்கு முன்னாடி ரொம்ப கட்டுப்பட்டு எதையுமே செய்ய முடியாம ஒரு சூழ்நிலை கைதியா இருந்த நிலையில நீங்க இருந்திருந்தீங்கன்னு சொன்னா, அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய நல்ல பலன் தரக்கூடிய வாரமாக இந்த வாரம். சார், கன்னி ராசினருக்கான வார பலன்கள் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து மற்ற ராசினருக்கான வார பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம் பார்க்கலாமா? சார். கார்த்திகேயன் பெங்களூர்ல பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 4/10/1995 இரவு 8:23 மணிக்கு பிறந்திருக்காங்க. ஐயா, என் மகனுக்கு வரன் தேடி கொண்டிருக்கிறோம். அவன் திருமணம் எப்போது நடக்கும்? அவனுக்கு எது மாதிரியான மணமகள் அமைவாள் என்று அறிய ஆவலாக இருக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க சார். ஜாதகர் அவிட்ட நட்சத்திரம், முதல் பாதம், மகர ராசியில பிறந்திருக்காரு. லக்னம் மேஷ லக்னமாக இருக்கிறது. திருமணம் பத்தி கேட்டிருக்கீங்க. இந்த அக்டோபர்ல 30 வயசு பூர்த்தி ஆகுது. திருமணம் சம்பந்தமா ஜாதகத்துல கொஞ்சம் தோஷங்கள், பிரச்சனைகள் இருக்கிறது. என்னன்னு பார்க்கும்போது, முதல்ல லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி
மேஷ லக்னம், லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி கலத்திரஸ்தான அதிபதியாகவும் வந்து கலத்திர காரகன் சுக்கிரனுடைய வீடாகவும் வருகிறது. அந்த சுக்கிரன் அந்த 7ஆம் இடத்திற்கு 12ல, லக்னத்திற்கு 6ஆம் இடத்துல இருக்கார். அது அவர் நீச்சம் பெறக்கூடிய வீடாக இருக்கிறது. அந்த இடத்துல அவர் வந்து சூரியனோடையும் சேர்ந்து இருக்கார். 2வது, அந்த 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார், அது பரவாயில்ல. செவ்வாயோடு சேர்ந்து ராகுவுடைய சஞ்சாரம் இருக்கிறது. 3வதாக குரு வந்து அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சிருக்கார். அதனால திருமணம் சம்பந்தமாக உங்களுக்கு வந்து கொஞ்சம் தடை தாமதம் ஆகணும். அதாவது ஒரு குழப்பமா இருக்கணும். முடிவுக்கே வர முடியாதுன்ற நிலை தான் இருக்கும். உங்களுக்கு வந்து பொண்ணுலாம் வந்துட்டு இருக்கும். பையனுக்கு பிடிச்சதுன்னு சொன்னா உங்களுக்கு பிடிக்காது. அந்த ஃபேமிலி வந்து ஒத்து வராது. ஃபேமிலியெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னா பையனுக்கு வந்து பொண்ணு பிடிக்காது. எல்லாம் ஓகே சொல்லி நீங்க சரின்னு சொன்னா அவங்க வந்து ஏதோ ஒரு காரணம் சொல்லி வேண்டான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்படியாக குழப்பங்கள் ஏற்படும். சில நேரத்துல பேசி நீங்க வந்து பொண்ணு பார்க்க போலான்ற அளவுக்கு வரும்போது கூட கடைசி நேரத்துல ஃபோன் பண்ணி இல்ல வர வேண்டான்னு சொல்லி ஏதாவது காரணம் சொல்லுவாங்க. அப்படியாக அந்த குழப்பம், தடை ஏற்படக்கூடிய அம்சமானது இதுல இருக்கிறது. அப்போ அதெல்லாம் மீறி நீங்க நல்ல பிரயத்தனம் பண்ணி நல்ல ஒரு வாழ்க்கைய அமைச்சு குடுக்கணும். அது வந்து சாத்தியம். எதனாலன்னா குரு 8ல மறையிறார். மறைந்தாலும் கூட 12ஆம் இடத்தையும் பார்க்கிறார், 2ஆம் இடத்தையும் பார்க்கிறார், 4ஆம் இடத்தையும் பார்க்கிறார். இந்த இடத்துக்கெல்லாம் குரு பார்வை இருந்தா கட்டாயம் அவங்களுக்கு வந்து நல்ல தாம்பத்திய சுகம் கிடைக்கணும் அப்படின்ற அம்சமானது இருக்கிறது. குரு பார்வையால கிடைக்கிறதுனால மனைவி மூலமா தான் கிடைக்கணுன்ற அம்சம் இருக்கிறது. சூரியன் வந்து லக்னத்திற்கு 6ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்றதுனால அந்த புத்திர பாக்கியமும் கூட கிடைக்கக்கூடிய அம்சமானது இருக்கிறது. அதனால திருமணம் நடக்கும். ஆனா நீங்க வந்து நிறைய பிரயத்தனம் பண்ணணும். 3 பெர்சன் உள்ள வந்து குழப்பம் ஏற்படுத்தாத அளவுக்கு அதை வந்து நீங்க மேனேஜ் பண்ணணும். திசை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, பிறந்தது செவ்வாயுடைய திசையில ராகுவுடைய திசை பூர்த்தியாகி இப்போது குருமகா திசை நடக்கிறது. குருமகா திசையில குரு புக்தி, சனி புக்தி, அது முடிஞ்சு புதன் புக்தி வந்து இந்த வருஷம் டிசம்பர் மாசத்தோட பூர்த்தி ஆகும். அதன் பிறகு கேது புக்தி, சுக்கிர புக்தி, இந்த 2மே கல்யாணத்துக்கானது தான். கேது எப்படின்னு கேட்டா லக்னத்தில் இருக்கார், 7ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களை பார்க்கிறாருன்றதால கேது வந்து அந்த அந்த பலனை வந்து பிடுங்கி ஒரு தரணும். அதுக்கப்புறம் வரக்கூடியதும் சுக்கிர புக்தி தான். அப்போ திருமணத்துக்கான நேரம் இவருக்கு வந்து இந்த டிசம்பர்ல, தை மாசத்துல ஆரம்பிக்கிறது. அப்போ நீங்க இந்த தடை விலகணும்னு சொன்னா கேதுவுடைய புக்தியும் லக்னத்திலையும் கேது இருக்கிறதுனால விநாயக பெருமானுடைய பிரசித்தியான கோயில்களுக்கு போயிட்டு வரலாம். கணபதி ஹோமம் செய்து நீங்க வந்து திருமண விஷயத்தை வீட்டில் ஆரம்பிக்கலாம். பிறகு வந்து அந்த விநாயக பெருமான் சம்பந்தமாக அவருக்கு விசேஷமா அபிஷேகங்கள் செய்யறது, அதை வழக்கமா சங்கடகர சதுர்த்தி நாள்ல போய் நான் செய்றேன் அப்படின்றதெல்லாம் பழக்கமா வச்சுக்கலாம். திருமணம் நடக்கக்கூடிய காலம் தான் தாராளமா நடக்கும். மணமகள் எப்படி வருவாங்க அப்படின்னு பார்க்கும்போது 7ஆம் இடத்துல செவ்வாய் மற்றும் ராகுன்னு சொல்லக்கூடிய 2 கிரகங்களுடைய சேர்க்கையானது ஏற்படுகிறது. அந்த வீட்டு அதிபதி சுக்கிரன் அந்த வீட்டுக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். அப்போ வரக்கூடிய பெண் வந்து கொஞ்சம் பிடிவாதம் பிடிக்கிறவங்களா, அடமெண்ட்டா இருப்பாங்க. அவங்களே ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போற மாரி இருக்கும். நல்லா படிச்சு நல்ல வேலையில அவங்க இருப்பாங்க. வசதியானவர்களா இருப்பாங்க. அவங்களுக்கு உங்க ஃபேமிலி வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போற மாரி தான் இருக்கும். பொதுவா வந்து பொண்ணு வீடு தான் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினைப்போம் இல்லையா? அந்த விஷயம் கொஞ்சம் மாறி இருக்கும். இந்த பெண்மணி வந்து படிப்புல, வேலையில ரொம்ப சிறந்து விளங்குவாங்க. ஆனா குடும்பத்துல வந்து 2 குழந்தைங்கலாம் பிறந்து 45 வயசு, 50 வயசு வரும்போது தான் நல்ல அதுக்கான ஒரு மெச்சூரிட்டி வரக்கூடிய அளவுக்கு இருக்கும். அதுவரைக்கும் நீங்க இவங்கள அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா, ரொம்ப ஒழுக்கமான பெண்மணி, உங்களுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கும். சார், இந்த நேயருடைய கேள்விக்கு விரிவான, தெளிவான ஒரு விளக்கத்த குடுத்திருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். ஹரிபிரசாத் சார், நீங்க சொல்லுங்க. இப்ப சார் சொல்லும்போது தொடக்கத்திலேயே சொன்னாங்க, இந்த ஜாதகக்காரருக்கு ஒரு சின்ன தோஷம் இருக்கு அப்படின்னு. என்னென்ன தோஷங்கள் இருக்கு? அத பத்தி விரிவா சொல்லுங்க. இங்க செவ்வாய் ராகு சேர்க்கை அப்படிங்கிறது அங்க வரும் பொழுது, அது பிடிவாதம் அதிகமாகத்தான் இருக்கும். ஒரு ஆண் பிள்ளையினுடைய குணம் கூட இருக்கும். பட் நீங்க வந்து அந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணணும். பண்ணலைன்னா அது கண்டிப்பா பிரச்சனை தான். 7ஆம் இடத்திற்கு அதிபதி சுக்கிரன் போய் நீச்ச பலத்தோட 6ல இருக்கார், சூரியனோட சேர்ந்துட்டார்ன்னு சொல்லிட்டார். வேற எதுவுமே இல்ல. அதனால எப்படி உனக்கு வரணும்னு இருக்கோ அப்படித்தான் வரும். அதே நேரத்துல இன்னொரு விஷயம் சொன்னார். ஒழுக்கமான பெண்மணியாக வருவார்ன்னு சொல்லிட்டு. அப்போ லைஃப் பார்ட்னர்னுடைய கேரக்டருங்கிறது ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆனா அவங்க அந்த பிடிவாதம், அந்த அவருடைய உத்தியோகம்ங்கிறது பலமாக இருக்கும். பணக்கார வீட்டு பொண்ணா இருக்கும். உன்னோட கொஞ்சம் வசதியா தான் இருக்குங்கிறதையும் எடுத்து சொல்லிட்டார். இதெல்லாம் ஏன் குறையா நினைச்சுப்பானே? இதையெல்லாம் குறையா நினைக்காமல் இதையெல்லாம் நிறைவாகவே நினைத்து கொண்டு வாழ்க்கையை நடத்த வேண்டியது. தோஷம், யோகம்ங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாதும்மா. எல்லாமே நம்ம பார்க்குற பார்வையில தான் இருக்கு. ஒரு ஜாதகத்தை எடுத்து இது யோகம் அப்படின்னு சொன்னால், யோகம் என்று சொன்னால் ஒன்றுக்கு மேற்பட்ட அந்த கிரகங்களினுடைய ஒரு இணைவை பற்றி பேசுவது தான் யோகம்ங்கிறது. யோகம்னா ஏதோ பெரிய அதிர்ஷ்டம்லாம் கிடையாது. குரு சுக்கிர யோகம்னு சொன்னால் குருவும் சுக்கிரனும் ஜாதகத்தில் ஒன்றாக இணைந்திருக்கிறார்கள் அர்த்தம். கஜகேசரி யோகம்னு சொன்னால் அது வந்து சந்திரன் குரு சம்பந்தப்பட்ட ஒரு இணைவினை பற்றி பேசுகிறது. ஆனால் அதனுடைய பலன் எப்படி இருக்குங்கிறத ஜோதிடர் தான் தீர்மானிக்க முடியும். அதே மாதிரி தோஷம்னு சொன்னால் அது ஏதோ ரொம்ப பெரிய குறையாக நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீ எங்கே அட்ஜஸ்ட் பண்ணணுங்கிறது இந்த தோஷங்கிற விஷயம் எடுத்து சொல்லிவிடும். ஆக உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுதே
குறிப்பாக திருமணம் என்று வரும் பொழுது இந்த பையனுக்கு வரக்கூடிய லைஃப் பார்ட்னர் எப்படி வருவார், அல்லது இந்த பெண்ணுக்கு வரக்கூடிய லைஃப் பார்ட்னர் எப்படி வருவார். அதுவும் இந்த மாதிரி ஒரு 25 இயர்ஸ் 24 இயர்ஸ் கிராஸ் பண்ணிட்டா அப்படின்னு சொன்னாலே, 24 வயசு கிராஸ் பண்ணிட்டாருனாலே இந்த மாதிரி ஜாதகத்தை பார்க்கறதுக்கு அந்த பெண்ணையோ அல்லது பையனையோ கூடவே அழிச்சிட்டு வந்துருங்க. அப்பதான் ஜோதிடர் தெளிவாக உங்களுக்கு புரிய வைக்க முடியும். உன்னுடைய லைஃப் பார்ட்னர் இப்படித்தான் இருப்பார், இந்த குணத்தை கொண்டவராகத்தான் இருப்பார், இதை நீ எடுத்துட்டு இது நீ அக்செப்ட் பண்ணிட்டு இந்த டைம் வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சொல்லிட்டார். ஒரு 40-45 வயசு வரைக்கும் இந்த பெண் இப்படி தான் இருப்பா, அதுக்கப்புறம் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக போயிடும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டார். அப்படியே போக போக பழகிடும். அவ்வளோதான் அங்கே லாஜிக்கு. ஆக மொத்தம் நிறைய பேர் நம்ம பார்க்குறோம்ல, அது அவங்க படித்திருந்தாலும் சரி, படிக்காத பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்க வீட்டில் அவங்க தான் டாமினேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஃபுல் அண்ட் ஃபுல். அதுக்காக அந்த கணவர் வாயே திறக்காமல் இருக்கார் அப்படிங்கிறதுக்காக அவர் ஒன்றும் அவரை ஒரு செல்லா காசுங்கிற மாதிரி பார்க்க முடியாது. இருந்தாலும் அவர் சரி மனைவி பேசுகிறா, நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி அங்கே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறார். அப்போ தான் அங்கே குடும்பங்கிறது நல்லபடியாக நடக்கும். இதை புரிந்து கொள்ள வேண்டியது, இதை தோஷமாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி தான் ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலையுமே அது குறையாக இருந்தாலும் சரி, அந்த குறையை நான் எப்படி எனக்கு ஃபேவராக பயன்படுத்திக்கணும், ஜாதகத்தை சாதகமாக எப்படி பயன்படுத்திக்கிறதுங்கிறது தான் அஸ்ட்ராலஜர் உங்களுக்கு எடுத்து சொல்லுவார். அடுத்ததாக துலா ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, இந்த வாரமாவது சிறப்பான வாரமா அமைஞ்சிராதா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்க துலா ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? துலா ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் நல்ல லாபங்கள் சேரக்கூடிய நல்ல வாரமாக அமைய போகின்றது. ராசியாதிபதி சுக்கிரன் வாரம் தொடங்கும் போது 10ஆம் இடத்துல இருக்கார். அதன் பிறகு 11ஆம் இடத்திற்கு வரார். குரு 9லிருந்து ராசியை பார்த்து கொண்டு இருக்கின்றார். புதன் சூரியன் 11லிருந்து பிறகு 12ஆம் இடத்திற்கு வருகிறார்கள். வெளியூர்ல வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் கூட சேரும். பொதுவாக பயணங்கள் ஏதாவது நீங்க இந்த வாரத்துல பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னா அதெல்லாம் நல்லபடியா நீங்க போயிட்டு வருவீங்க. அந்த நோக்கம்லாம் நல்லபடியா நிறைவேறும். திருமண விஷயங்கள் பேசுறதுக்கு உகந்த வாரம்னு இந்த வாரத்தை சொல்லலாம். சொத்துக்கள் ஆபரணங்கள்லாம் வாங்குறதுக்கு உகந்த வாரமாக இந்த வாரமானது இருக்கின்றது. செவ்வாய் ராசிக்குள்ள சஞ்சரிக்கிறாரு. அப்படி இருக்கும்போது குருவுடைய பார்வை செவ்வாய்க்கு கிடைக்கிறது. அதனால உங்களை பலப்படுத்திக் கொள்வது, வளப்படுத்திக் கொள்வது இதெல்லாம் சாத்தியம். வாடகை வீட்டிலேயே ரொம்ப காலமா இருக்கக்கூடியவர்கள் சொந்த வீடு கனவு இருக்குன்னு சொன்னா அதற்கான ஒரு ஆரம்பத்தை இப்ப செய்யலாம். முதல்ல நமக்கு ஒரு லோன் கிடைக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். எங்கெங்க இருந்தெல்லாம் எவ்வளோ பணம் நமக்கு சோர்ஸ் இருக்கு, எவ்வளோ நம்மளால தயார் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்துக்கலாம். இப்படியாக பயனுள்ள ஆக்கப்பூர்வமான செயல்கள் அனைத்தும் செய்யறதுக்கு உகந்த வாரமாக இந்த வாரம் அமைகிறது. சார், துலா ராசியை தொடர்ந்து விருச்சிக ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? சாதகமான வாரமா இருக்க போதா இல்ல அவங்க கூடுதல் கவனமா இருக்கணுமா சார்? விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அனுகூலமான வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. ஏதோ ஒரு கஷ்டத்துல மனரீதியாக நீங்க கவலைப்பட்டு கொண்டிருந்தா அது சரியாயிடும். உடல் உபாதை ஏதாவது இருக்கிறது, தொடர்ந்து ஏதாவது ஒரு விஷயம் சரியாச்சுன்னா இன்னொன்று வந்துடுதுன்னு சொன்னா அந்த விஷயம் இப்ப சரியாக போகிறது. பணமுடை நிறைய செலவுகள் எதிர்பாராம வந்து கொண்டே இருக்கிறது, ரொம்ப காலமா சேர்த்து வச்ச சேவிங்ஸ் எல்லாம் கரைஞ்சிட்டே இருக்குன்னு சொன்னா அந்த விஷயமானது சரியாகும். குடும்பத்துல கணவன் மனைவி சண்டை அல்லது பிள்ளைகள் படிக்கல அல்லது வேறு விஷயங்கள் காரணமா பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் ஏதோ ஒரு மனஸ்தாபம்னா இது எல்லாமே சரியாகும். ஏன்னா ராசி அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் லாப ஆதாய ஸ்தானத்துல இதுக்கு முன்னாடி இருந்திருந்தாலும் சனி செவ்வாய் பார்த்து கொண்டு இருந்தார்கள். இப்போது அந்த செவ்வாய் 12ஆம் இடத்திற்கு வந்தாலும் குரு பார்வை கிடைக்கிறது, சுக்கிரன் வீட்டுல இருக்காரு. அப்போ உங்களுக்கு குருவால செய்ய முடியாத நன்மைகளை இப்போ குருவுடைய பார்வை செவ்வாய்க்கு ராசி அதிபதிக்கு கிடைக்கிறதுனால கிடைக்க போகின்றது அப்படின்றதான் மேற்சொன்ன பலன்கள். அதனால இந்த வாரம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்க போகிறது. சார், நீங்க சொன்னதுல இருந்தே தெரியுது விருச்சிக ராசியினருக்கு இந்த வாரம் நல்லதொரு வாரமாக தான் அமைய போகுதுன்னு. தொடர்ந்து தனுசு ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது சார்? தனுராசி என்பர்கள் இந்த வாரத்துல சாதகமான அனுகூலமான பலன்களை சிறப்பாக பெற முடியும். ஒரு விஷயம் முக்கியமா உங்களுடைய உத்தியோக ரீதியாக அதை நீங்க தெரிந்து கொள்ளலாம். 10ஆம் பாவத்திற்கு புதன் சூரியன் சேரப்போகிறார்கள். இவங்க 2 பேரும் 9, 10ஆம் அதிபதிகள் 10ஆம் இடத்திலேயே சேர்றதுன்னு சொல்லக்கூடியது ரொம்ப விசேஷமான ஒன்று. குரு பார்வையும் ராசிக்கு கிடைச்சிட்டு இருக்கிறதுனால இப்போ வேலைக்கான உயர்வு உங்களுக்கு ப்ரமோஷன் வரணும்னு சொன்னா அதுக்கான தகுதி இருக்கும், நீங்க முயற்சி செய்வீங்க. அதுக்கு யார் கடைசியில சைன் பண்ணணுமோ அவருக்கு ஓகே உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு தோணும். அதே போல நீங்க படிக்கிறதுக்கோ அல்லது வேலை தேடுறதுக்கோ முயற்சி பண்ணீங்கன்னு சொன்னா அதெல்லாம் சுலபமா கிடைக்கும். தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருக்கிறது, உடல் உபாதை கடன் பிரச்சனைன்னு சொன்னா அதெல்லாம் தீரக்கூடிய யோகமானது இருந்து கொண்டு இருக்கிறது. பூர்வ புண்ணியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 11ஆம் இடத்திற்கு குரு பார்வையை பெற்று அந்த வீட்டை பார்க்கிறார். அப்போ தனுர் ராசியில கணவனோ மனைவியோ ஒருத்தர் இருக்காங்கன்னு சொன்னாலே
அவங்களுக்கு புத்திரப்பேறு தடை தாமதம் ஆகிக் கொண்டிருந்தா, அதற்கான தீர்வு இப்போது தெரிய வரும். பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள்ல ரொம்ப வில்லங்கமா இருக்கு, வழக்கு தொடுக்கிற அளவுக்கு போயிட்டு இருக்குன்னு சொன்னா, இப்ப நீங்க அமைதியாக ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி கோயிலுக்குலாம் போயிட்டு வந்து உட்காந்து பேசுனீங்கன்னு சொன்னா அனுகூலமா இருக்கும். இப்படியாக இந்த வாரம் உங்களுக்கு மேற்சொன்ன பலன்கள்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல வாரமாக அமையப் போகிறது. அப்ப தனுசு ராசினருக்கு இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் கூட இந்த வாரம் தீர்வு கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் இல்லையா சார்? தொடர்ந்து மற்ற ராசினருக்கான வார பலன்கள பார்க்கறதுக்கு முன்னாடி நேரொருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க. என்னன்னு பார்க்கலாமா? பார்க்கலாம் சார். நந்தகுமார் பல்லடத்துல பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 27/11/1993 இரவு 11:10 மணிக்கு பிறந்திருக்காங்க சார். ஐயா, எனக்கு திருமணம் தாமதமாகிக் கொண்டே இருக்கிறது. எப்போது திருமணம் நடக்கும்? அதற்கான பரிகாரம் அல்லது கோவில் வழிபாடு ஏதாவது இருந்தா சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க சார். ஜாதகர் பரணி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மேஷ ராசியில பிறந்திருக்காரு. லக்னம் கடக லக்னமாக இருக்கிறது. இப்போ திருமண தாமதம் சொன்னா 93ல பிறந்திருக்கீங்க. கட்டாயம் தாமதம் தான். லக்னத்திற்கு 7ஆம் இடம் சுத்தமாக இருக்கிறது. அந்த கடக லக்னம் சொன்னா 7ஆம் இடம் மகரம். அந்த இடம் சுத்தமாக இருக்கிறது. 7ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கார். கட்டாயமா உங்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கை உண்டு. அந்த 7ஆம் அதிபதி தன்னுடைய வீட்டிற்கு 2ஆம் இடத்துல இருக்கார். ஆட்சி பலம் பெற்றிருக்கார். மற்ற ராகு, கேது இவங்களோடலாம் சேராம தனித்து இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது, கட்டாயம் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். சனி தான் அந்த வீட்டிற்கான ஆதிபத்தியம் பெற்ற கிரகம்னு சொல்றதுனால தாமதமாகுது அப்படின்னு எடுத்துக்கலாம். அதன் பிறகு திருமணமாகி குடும்பம் அமையணும் சொல்லும்போது, அந்த புத்திர பேருன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் லக்னத்திற்கு 5ஆம் பாவத்துல சூரியன், செவ்வாய், ராகு. இதுல செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது ரொம்ப விசேஷமான ஒன்று தான். சூரியன் 5ல் இருக்கிறதும் அந்த ராகுவோட சேர்ந்து இருக்கிறதுனால, அந்த வரக்கூடிய பெண்மணிக்கு அந்த புத்திர பாவம், புத்திர காரகம்லாம் ரொம்ப சிறப்பா இருந்து அதுலயும் பிரச்சனை இல்ல. இல்ல கொஞ்சம் தாமதமாகும். அப்படி தாமதமா வரணுன்றதுக்காக தான் கல்யாணம் டிலே ஆயிருக்கு அப்படின்றத நீங்க எடுத்துக்கலாம். எப்படி திருமணம் அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, சொந்தத்துல இல்ல, பக்கத்துல இல்ல, தொலைதூரத்துல இருந்து நீங்க பார்க்குற மாரி இருக்கும். ஒருவேளை நீங்க எனக்கு பக்கத்திலேயே தெரிஞ்ச பூர்வீகத்துல நான் வசிக்கக்கூடிய பகுதியிலேயே தான் பொண்ணு வேணும்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, அந்த விஷயத்த மட்டும் சேஞ்ச் பண்ணுங்க. வெளி மாவட்டங்கள்ல, வெளி மாநிலங்கள்ல பொண்ணு இருந்தாலும் கூட, இல்லது வெளிநாட்டுல தான் பொண்ணு வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அங்கேயே தான் இருக்க போறாங்கன்னு சொல்லி அப்படி ஒரு வரன் வധு வந்தாலும் கூட தாராளமாக நீங்க ஏற்றுக்கொள்ளலாம். இப்போ தசாபுக்தி எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, சுக்கிர திசையில பிறந்து சூரிய, சந்திர, செவ்வாயெல்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ உங்களுக்கு ராகு மகா திசை நடந்து கொண்டு இருக்கிறது. ராகு திசையில ராகு புக்தி, குரு புக்தி பூர்த்தியாகி சனியுடைய புக்தி நடக்கிறது. களத்திரஸ்தான அதிபதி சனி, அவர் தான் திருமணத்தை செய்து வைக்கணுன்றத நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அவருடைய புக்தி தான் இப்போ நடக்கிறது. அது உங்களுக்கு இன்னும் 2 ஆண்டுகளுக்கு இருக்கிறது. ஆனாலும் 2 வருஷம் ரொம்ப லேட் ஆகும் அப்படின்ற அவசியம் கூட இல்ல. ராகு திசை சனி புக்தியில இப்போது உங்களுக்கு நடக்கிறது சனியுடைய அந்தரம். அதுல சுக்கிரனுடைய அந்தரம் அடுத்த வருஷம் ஏப்ரல் மாசத்திலிருந்து அக்டோபர் மாசம் வரைக்கும் இருக்கு. இதுல கட்டாயம் உங்களுக்கு திருமணம் நடக்கும். சார், இந்த நேயர் ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போட எனக்கு எப்ப திருமணம் நடக்கும்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு திருமண தாமதத்திற்கான காரணம் மட்டும் இல்லாம, எப்ப அவங்களுக்கு திருமணம் நடக்கும், நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமையும்னு சொல்லி நிம்மதியை தரக்கூடிய வார்த்தைகள சொல்லியிருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். ஹரிபிரசாத் சார், இப்ப இந்த நேயர் கேட்டிருக்காங்க. பரிகாரம் சொல்லுங்க. எந்த கோவிலுக்கு போய் வழிபடலாம் அப்படின்னு. அத பத்தி சொல்லுங்க. உனக்கு என்ன சுவாமி பிடிக்குமோ அந்த சுவாமி வழிபடுன்னு சொல்லணும். எல்லாமே ஒன்று தானே இல்லையா? இந்த சுவாமி தான் இதை தீர்மானம் பண்ணுங்கிறதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் நம்முடைய நம்பிக்கை. எல்லாமே இறை சக்தி, நமக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு சக்தி. என்ன காரணம் அப்படிங்கிறத எடுத்து சொல்லிட்டார். 7ஆம் பாவத்திற்கு அதிபதி 8லே சென்று அமர்ந்திருக்கிறார். இது சற்று தடையை தரும். 8ஆம் இடம்ங்கிறது தடைகள், இடைஞ்சல்களை கடந்து செல்ல வேண்டிய ஒரு பாவம். ஆக உனக்கு லைஃப் பார்ட்னர்ஷிப் அமையறதுல ஒரு தடைங்கிறது இருக்குப்பா. ஆனால் இந்த வயசு அப்படின்னு வரும்பொழுது இது எல்லாத்தையும் கிராஸ் பண்ணிட்டா வயசு தான். திசாபுக்தி ஃபேவராக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுவும் ஃபேவரான காலமாக வந்து விட்டது. இப்போ இந்த டைம் சொன்ன மாதிரி ராகு திசையில் சனி புக்திங்கிறது நடக்கிறது. 7ஆம் இடத்திற்கு அதிபதியினுடைய புக்தியே நடக்கிறது. அதுவும் ராகு திசை. 2 ஏடாகூடமான விஷயம் இருக்குது இல்லையா? ராகுல சனிங்கிறது போகிறது. முல்லை முள்ளால் தான் எடுக்க முடியுங்கிற மாதிரி இது 2 நெகட்டிவ்ஸ் கெட்ஸ் 1 பாசிட்டிவ்ங்கிற விஷயத்துக்குள்ளே இது வந்துடும் இந்த இடத்துல. ஆக உனக்கான பிரச்சனைகளை, அந்த தடைகளை தாண்டி நீ வெற்றி பெற வேண்டிய நேரம், திருமண விஷயத்திலே நேரம்ங்கிறது வந்துருச்சு. அதே மாதிரி அவர் அதுக்கான ரீசன் சொல்லிட்டார். 5ஆம் இடத்திலே சூரியன், செவ்வாய், ராகுவனுடைய சேர்க்கைங்கிறது இருக்குது. அது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மாதிரி. அது நிறைய, ஏன்னா உனக்கு லேட்டாக தான் குழந்தை பிறக்கணும்னு இருக்கும்போது உனக்கு சீக்கிரமாகவே கல்யாணம் ஆயிருந்தா கூட இந்த அடுத்த வருஷத்துக்கு மேலே தான் உனக்கு குழந்தையே பிறக்குங்கிற ஒரு அம்சம் இருக்குது. இப்போ இந்த நேரத்தில் கல்யாணம் ஆகும் பொழுது கண்டிப்பாக உடனே குழந்தை பிறந்துடும்.
குழந்தை பிறப்பதிலும் தாமதம்ங்கிறது வராது. அதைத்தான் அவர் எடுத்து சொல்லியிருக்கார். ஆக இந்த நேரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது சர்வ நிச்சயமாக உங்களுக்கு சீக்கிரமாகவே அமைஞ்சிடும். இந்த கோவிலுக்கு போனாதான் நடக்கும், இந்த பரிகாரம் பண்ணாதான் நடக்குங்கிற மாதிரி ஜோதிட விதிகளில் அடிப்படை விதிகளே எங்கேயுமே கிடையாது. நான் எங்கே வேணாலும் அடித்து சொல்கிறேன். ஜோதிட சாஸ்திரத்தின் அடிப்படையில் இந்த கோவிலுக்கு போனாதான் கல்யாணம் நடக்கும், இல்லைன்னா நடக்காதுங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. அந்தந்த கோவிலில் என்ன சொல்லியிருப்பான்னு சொன்னால் ஸ்தல புராணத்தின் அடிப்படையிலே இது இந்த கோவிலில் கல்யாண சுந்தர பெருமாளாக இருக்கார், கல்யாண சுந்தர ஈஸ்வரராக இருக்கார், அதனால் இங்கே வந்தால் சீக்கிரம் கல்யாணங்கிறது நடக்கும் அப்படிங்கிறத வேணால் சொல்லாமே தவிர, ஆனால் இந்த ஜாதகருக்கு இங்கே போனாதான் நடக்குங்கிற விதியெல்லாம் கிடையாது. ஜோதிடம் என்பது வேறு, ஆன்மீகம் என்பது வேறு, பரிகாரம் என்பது வேறு. பரிகாரம் அப்படிங்கிறது நம்ம ஆன்மீகத்தோடு நம்ம இணைச்சி பார்க்குறோம். அதனால என்ன ஆகுதுன்னு சொன்னால் அது ஒரு மதம் சார்ந்த நம்பிக்கை. இவர் ஒரு ஹிந்துங்கிறதுனால நான் எந்த கோவிலுக்கு போகலாம், என்ன மாதிரி பரிகாரம் பண்ணலான்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ இவரே ஒரு கிறித்துவராக இருக்கிறார் அல்லது ஒரு இஸ்லாமிய சகோதரராக இருக்காருன்னு வச்சுப்போம். அவங்கள போய் நான் இந்த கோவிலுக்கு போங்க அந்த கோவிலுக்கு போங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அவர்களுக்கும் அதே சனி ராகு தான், அதே கேத்து தான், அதே கிரகங்கள் தான், அதே 9 கிரகங்கள் தான். உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரே மாதிரியாக தான், ஒரே 9 கிரகங்கள் தான். இந்த கிரகங்கள் தான் ஜோதிட ரீதியாக அவங்களுக்கு பலனை தரப்போகிறது. ஆக பரிகாரம், கோவில், ஆலய வழிபாடுங்கிறதுலாம் நம்முடைய மதம் சார்ந்த நம்பிக்கை. அதனால தான் அவருக்கு முதல்லயே சொன்னது, உங்களுக்கு எந்த சாமி பிடிக்குமோ, எந்த கோவிலுக்கு உங்களுக்கு போனால் பிடிக்குமோ அந்த கோவிலுக்கு போங்க. நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ பக்கத்திலே ஏதாவது சிவன் கோவில் இருக்கலாம், இல்லை பெருமாள் கோவில் இருக்கலாம். அங்கே போய் இந்த திருக்கல்யாண உற்சவங்கள்லாம் நடக்கும். அந்த உற்சவத்தில் போய் பங்கு பெறுங்கள். நிறைய நம்ம தொலைக்காட்சியில் கூட பார்க்குறோம் இல்லையா, ஒரு மீனாட்சி கல்யாணம்ங்கிறத நேரடி ஒளிபரப்பு பண்ணுறா, பெருமாளுடைய திருக்கல்யாணம் இந்த புரட்டாசி மாதத்தில் பண்ணுவோம். அடிக்கடி திருமலை திருப்பதியில் டெய்லியே கல்யாண உற்சவம் பண்ணிட்டு இருக்கா. நம்மளும் அந்த மாதிரி சுவாமி கல்யாணத்தில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணி அங்கே கொடுக்குற பிரசாதத்தை வாங்கிட்டோம்னா சீக்கிரம் நம்ம வீட்லேயும் கல்யாண மேளம் கொட்டுங்கிறது நம்முடைய பெரியவர்கள் சொல்லி வைத்திருக்கக்கூடிய விஷயம். இது எல்லாருக்கும் காமனான ஒரு விஷயமே தவிர, இந்த ஜாதகருக்கு இந்த கோவிலுக்கு போனாதான் கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் எங்கேயுமே கிடையாது. இதையெல்லாம் நம்ப வேண்டிய அவசியமும் இல்லை. அதனால தான் எல்லா கோவில்லையுமே திருக்கல்யாண உற்சவங்கிறதே நடத்துகிறா. எதற்காக? அந்த ஊரிலே திருமண தடைங்கிறது இருக்கக்கூடாது. அதுக்காகத்தானே ஒவ்வொரு கோவில்லையுமே கல்யாண உற்சவங்கிறத பண்ணிகிட்டு இருக்கா இல்லையா. பிரம்மோற்சவத்தில் ஒரு 7வது நாள் உற்சவம் திருக்கல்யாண உற்சவங்கிறத பண்ணி முத்துப்பல்லக்கில் சுவாமி பவனி வராருன்னு சொன்னால் அந்த ஊரிலே இருக்கக்கூடிய எல்லார் இல்லங்களிலுமே அந்த மங்கள ஓசை, மங்கள இசையினுடைய அந்த நாதஸ்வர சத்தங்கிறது கேட்கணும். கல்யாண மேளங்கிறது எல்லார் வீட்லேயும் கேட்கணும், கெட்டி மேளங்கிறது கேட்கணுங்கிறதுக்காகத்தான் அந்தந்த ஆலயங்களிலே கல்யாண உற்சவங்கிறதே நடத்தப்படுகிறது. நீங்களும் அந்த மாதிரி கல்யாண உற்சவத்தில் போய் பங்கு பெறுங்கோ. அடுத்த வருஷம் நான் தம்பதியராக பங்கு பெறணும்னு சொல்லி பிரார்த்தனை வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வருடத்திலேயே உங்களுடைய திருமணம் என்பது நடந்துவிடும். அடுத்ததாக மகர ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போது, என்ன மாதிரியான பலன்கள்லாம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, மகர ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? மகர ராசி என்பவர்களுக்கு நல்ல பலன்கள் சேரப்போகின்றது. அஷ்டமத்தில் சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சமயத்தில் புதனும் அந்த இடத்துல, கேதுவும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அம்சம் இந்த வாரம் தொடங்கும் போது இருக்கும். பிறகு சூரியன் புதன் 2 பேருமே அஷ்டமத்திலிருந்து விடுபட்டு பாக்கியஸ்தானத்திற்கு வந்துடுவாங்க. அதனால ஏதாவது விரோதங்கள் இருந்தால், ராஜகோபம்லாம் சொல்லுவோம் இல்லையா, அது போல் உங்களுக்கு உத்தியோகம் பார்க்குற இடத்துல உயர் அதிகாரிகள் அல்லது சில பேருக்கு தந்தை இடத்துல அப்படி இல்லை அரசாங்க ரீதியாகவே நீங்கள் சரியாக வரியெல்லாம் கட்டலை அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பிரச்சனைலாம் உங்களுக்கு இருந்தால் அதெல்லாம் சரியாகக்கூடிய அம்சமானது இருக்கிறது. உடல் உபாதையில் தலை சம்பந்தமாக, முதுகெலும்பு சம்பந்தமாக பிரச்சனைகள்லாம் இருந்தால், சில பேருக்கு இருதய பாதிப்பெல்லாம் இருந்தால், அதில் பற்றிலாம் பயப்பட்டு கொண்டு இருந்தால், இதுக்கு பிறகு சரியாக போகுது, நம்ம நல்லா இருக்க போகிறோம், தீர்காயசாக இருக்க போகிறோம் அப்படின்ற எண்ணம்லாம் உங்களுக்கு ஏற்படும். அப்படியாக உடல் உபாதை சரியாகக்கூடிய அம்சமும், உங்களுடைய பெரிய விரோதம், பகை, ஏன் இவங்க கிட்ட போய் நம்ம ஃபைட் பண்ணோம், பகை வச்சுக்கிட்டோம், சண்டை போட்டோம் அப்படின்னு நீங்கள் கவலைப்பட்டு கொண்டு இருந்தால் அதெல்லாம் சரியாகக்கூடிய அம்சம் இந்த வாரத்தில் சாதகமாக இருக்கு. சார், தொடக்கத்திலே சொல்லிட்டீங்க நல்ல பலன்கள் தான் கிடைக்க போகுதுன்னு. தொடர்ந்து கும்ப ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? கும்பராசி என்பவர்களுக்கு குரு பார்வை கிடைத்து கொண்டு இருக்கிறது. அது கட்டாயம் உங்களுக்கு அனுகூலமாக இருந்து கொண்டிருக்கும். சுக்கிரன் இந்த வாரம் தொடங்கும்போது 6ஆம் இடத்துல இருக்கார். அதன் பிறகு 7ஆம் இடத்திற்கு ராசியை பார்க்கிறார். இது சாதகமாக இருக்கும். ஆனால் அஷ்டமத்திற்கு புதனும் சூரியனும் சேருகிறார்கள். அதனால பண விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். உங்க வேலையை சரியா செய்யணும். யாராவது நீங்க தப்பா பண்ணீங்க அப்படின்னு சொல்லாத அளவுக்கு நீங்க செய்யணும். அப்படி தப்புன்னு அவங்க சொன்னா கோபப்படாம அந்த தப்பை திருத்தி கொள்ள சரியா இருக்கணும். அது உங்களுடைய பேச்சா இருந்தாலும், செயலாக இருந்தாலும், வேலையாக இருந்தாலும் அதுல மட்டும் நீங்க கொஞ்சம் பொறுத்து போனீங்கன்னா போருமானது. இந்த வாரம் சாதகமா இருக்கும். சார், கும்ப ராசினருக்கான வார பலன்கள் மட்டும் இல்லாம அவங்க எப்படியெல்லாம் செயல்பட்டா நல்லதுன்றதையும் தெளிவுபடுத்திருக்கீங்க. தொடர்ந்து மீன ராசினருக்கான வார பலன்கள் பத்தி சொல்லுங்க சார்.
மீனராசி என்பவர்களுக்கு திருமண தடை இருந்தால் அது விலகப் போகின்றது. 7ஆம் இடத்திற்கு அந்த வீட்டு அதிபதியாக இருக்கக்கூடிய புதனே வந்து சேரப்போகின்றாரு. அதனால திருமண தடைகள் வந்து நிவர்த்தி ஆகும். அதாவது கல்யாண வயசு வந்து சரியான வரன் அமையவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது இப்போ வரன் அமையக்கூடிய யோகமானது இருக்கிறது. திருமணமானவர்கள் கூட தம்பதிகள் வந்து கருத்து வேறுபாடு, ஏதோ ஒரு பிரச்சனை, பிரிஞ்சு போலான்ற முடிவில் இருந்தீங்கன்னு சொன்னாலும் கூட அதெல்லாம் சரியாகக்கூடிய மன வாழ்க்கை அமையக்கூடிய அமைந்தவர்களுக்கு அது அந்யோன்யமா சிறப்பா இருக்கக்கூடிய அம்சம் இந்த வாரத்துல சாதகமா இருக்கும். சார், நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம் சார். இவ்வளவு நேரமா 12 ராசினருக்கான வார பலன்கள் மட்டும் இல்லாம நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு விரிவான விளக்கத்தையும் தெளிவான விளக்கத்தையும் கொடுத்திருக்கீங்க. நன்றி சார். நமஸ்காரம். நன்றி சார். நன்றி.